புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியும் சேர்ந்தா பட்டாசா பாட்டுகள்லாம் வரும். அப்படி ஒரு ஹிட்டு காம்போ தான் இந்த ரெண்டு பேரும். ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு முறை மனத்தாங்கல் சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அது என்னன்னா, ஒரு முக்கியமான படம். இந்த படம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு சூப்பர் ஹிட் படம்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு டியூன் போட்டுட்டு இருக்கிறார் எம்எஸ்வி. அந்த டியூன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆனா எம்ஜிஆர்ட்ட இதை காட்டும் பொழுது அவர் பாராட்டவே மாட்டேங்கிறார். பாட்டு ரொம்ப சுமாரா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கிறார். இது எம்எஸ்வியை வருத்தம் அடைய செய்திருக்கிறது. அதனால இந்த படத்தை எனக்கு சம்பளமே வேண்டாங்க, இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சம்பளம் வாங்காம இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன படம், இந்த சூழல் எப்படிப்பட்டது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போகிறேன். எம்ஜிஆர் தன்னுடைய காட்ஃபாதராக கருதியவர் தான் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இவர் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எம்ஜிஆர் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்கிறது இவருடைய வழக்கம். எம்ஜிஆரிடம் பேசிய பிறகு அவரது அறிவுரைப்படி அந்த விஷயத்தை செய்து முடிப்பார். புரட்சி தலைவருக்கு எம்எஸ்வி முதல்ல அறிமுகமானது ஜெனோவா படத்துல தான். இந்த படத்துக்கு எம்எஸ்வி இசையமைக்க போவதாக அதன் தயாரிப்பாளர் சொன்னபோது முதல்ல எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். இளம் இசையமைப்பாளரான எம்எஸ்வியை விட அனுபவமிக்க இசையமைப்பாளர் யாரையாவது வைத்து இசையமைக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் தயாரிப்பாளர் பிடிவாதமாக இருந்ததால் எம்ஜிஆர் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன் பின்னர் பாடல்களை கேட்டதும் எம்ஜிஆருக்கு எம்எஸ்வியை ரொம்ப பிடித்து போயிருக்கிறது. அதன் பிறகு இருவரும் நெருக்கமானார்கள். எம்ஜிஆரை போலவே கண்ணதாசனும் எம்எஸ்விக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஆனால் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே அரசியல் ரீதியாக மோதல் இருந்து வந்தது. அந்த காலகட்டத்திலும் எம்ஜிஆர் படங்களுக்கு வாலி அதிகமாக பாடல்களை எழுதினாலும் தன்னால் முடிந்தவரை கண்ணதாசனையும் எழுத வைத்திருக்கிறார் எம்எஸ்வி. உதாரணமா, உரிமை குரல் படத்துல வரும் வெளியே கதை எழுது பாடலை கண்ணதாசனை வைத்து எழுத வைத்திருக்கிறார் எம்எஸ்வி. வாலி எழுதிய பாடல் அப்படின்னு கூறி அந்த பாடலை எம்ஜிஆர் காட்டியிருக்கிறார். ஆனா பாடல் வரிகளை படித்து பார்த்த எம்ஜிஆருக்கு அதை கண்ணதாசன் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு தோன்றி இருக்கிறது. அதை கண்டும் பிடித்திருக்கிறார். எம்எஸ்வியிடம் எம்ஜிஆர் அழுத்தி கேட்டதும் உண்மையை ஒத்துக்கொண்டாராம் எம்எஸ்வி. ஆனாலும் எம்எஸ்வியிடம் கோபிக்காத எம்ஜிஆர் அந்த பாடலை படத்துல பயன்படுத்த ஒப்புக்கொண்டிருக்கிறார். திறமைக்கு என்றைக்குமே மதிப்பு கொடுக்கிறவர் தான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். இந்த பொன்மனச்செம்மலுக்கும் எம்எஸ்விக்கும் இடையே பிணக்கு ஏற்பட்ட சம்பவங்களும் உண்டு, நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இது பற்றி எம்எஸ்வியின் மகன் பிரகாஷ் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். அதுதான் இது. நாளை நமதே படத்துக்கு இசை அமைக்குமாறு அதன் இயக்குனர் சேது மாதவன் கேட்டபோது அதற்கு முதல்ல மறுப்பு தெரிவித்திருக்கிறார் எம்எஸ்வி. அதுக்கு என்ன காரணம்னா, இதன் இந்தி பதிப்பான யாதோங் கி பாரத் இந்த படத்தின் பாடல்கள் மிகவும் புகழ் பெற்றவை. அதனால அதை போல இந்த படத்தின் பாடல்களும் இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள்